இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் பைத்தியக்காரா, யார தடுத்து வச்சிருக்கீங்க? நீங்க தானே அந்த மாடசாமி சார் வாழ்? நீங்க யாரு? நான் தான் ரவி சாஸ்திரிகள். உங்க சீமந்த புத்திரிக்கு இன்னைக்கு கல்யாணம் பண்ணோம், அதை நடத்தி வைக்கிறதுக்காக வந்திருக்கேன். மாமா, நம்ம அல்லிக்கேணி ஐயர் தானே புக் பண்ணிருந்தீங்க. இவன் யாரோ புதுசா இருக்கான். ஆமா, நான் புக் பண்ண ஐயரு வயசான ஐயரு. நீங்க? அது காய கல்பெல்லாம் சாப்பிட்டு நான் வயசை குறைச்சிட்டேன்னு நினைச்சுக்கீங்களேன். சார்வாள், நீங்க சொல்றது சரிதான். நீங்க புக் பண்ணது என்னுடைய அத்திம்பேர் ருத்ரபதி வெங்கடேச சாஸ்திரிகள். அவருக்கு பாருங்கோ, இன்னைக்கு காலையில 3:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து பாத்ரூம் போகும்பொழுது திடீர்னு கையும் காலும் இழுத்துண்டு பெராலிசிஸ் அட்டாக் ஆயிடுத்து. அப்படின்னா பக்கவாத மாமா, கை கால்லாம் இழுத்துக்கும்ல அது. நெசமாவா? இதுக்கெல்லாம் போய் சொல்லுவாளா? உங்க தலைக்கு மேல சத்தி அடிச்சு வேணா சொல்றேன். இங்க பாருங்கோ, ஆக்சுவலா நான் ரொம்ப பிஸி. இன்னைக்கு திருநெல்வேலியில 2 முகூர்த்தம் இருந்தது. சாயந்தரம் வேற ஒரு நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் நாங்குநேரிக்கு போய் செய்ய வேண்டியது இருக்கு. இதுக்கெல்லாம் போகணும்னு இருந்தா அத்தின் பேரு சைகையில உங்க கல்யாணத்துக்கு தான் போகணும்னு உத்தரவிட்டுட்டார். உங்களுடைய கல்யாணம் தடப்படக்கூடாதுன்றதுக்காக என்னுடைய அசிஸ்டன்ட் எல்லாம் அங்கெல்லாம் அனுப்பிட்டு உங்களுக்காக வந்திருக்கேன். என்ன போய் நீங்க இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறீங்களே? ஐயா, மந்திரம் சொல்றதுக்கு வீட்டுக்காரையெல்லாம் கூட்டு வந்திருக்காங்க. என்ன பண்றது? என் அசிஸ்டன்ட் எல்லாம் மத்த ஃபங்க்ஷனுக்கு அனுப்பிட்டல்ல. பேலன்ஸ் இருக்கிறது என் பாரியா தான். அவளை தான் கூட்டிட்டு வர முடிஞ்சது. என்ன சேர்வாள், எங்க அத்தின் பேருக்கா கால் பண்றேன். அவருதான் என்கிட்ட போன கொடுத்திருக்காரு. யோ, அந்த ஆள் போனதுக்கு உங்ககிட்ட இருக்கு. செத்த நேரம் முன்னாடி சொன்னனே, அத்தின் பேருக்கு பெராலிசிஸ் வந்து நாக்கு ஒரு பக்கம் சைடு வாங்கிட்டு தோண்டு. அவருக்கு தான் வார்த்தையே வரலையே. மந்திரமே சொல்ல முடியாதவர் போன் எப்படி அட்டன் பண்ணுவார்? அதுதான் என்கிட்ட கொடுத்து அட்டன் பண்ணுங்க சொல்லியிருக்கார். நீங்க சீக்கிரம் சொல்லுங்க, நான் ரொம்ப பிஸி ஆகும். நாளை ஆயிட்டே இருக்கலாம். இந்த கல்யாணம் இல்லைன்னா எனக்கு இன்னும் 2 கல்யாணம் இருக்கு. நான் போய் அட்டன் பண்ணும்ல. நீ என்ன சொல்லுற அலமேலு? சரி, போய் கல்யாண வேலையை பாருங்க. அப்படியோ வழிக்கு. அம்மா, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. எல்லாம் நம்ம பசங்க தான். போங்க. சரி சரி, நம்மளும் மன்னிச்சிடுவோமா? சேவிச்சுக்கோ. உங்களை மன்னிச்சிட்டோம். உங்களையும் மன்னிச்சிட்டோம். டேய், அடுத்து வர ஆளுங்கெல்லாம் கரெக்டான ஆளுங்களான்னு பாருங்க. சரியா? ஓகே. ஐயோ